Gobi Samayal. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சமையல் ரெசிபி எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் குக்கிங் செட், அதாவது ஒரு குட்டி மண்பானை சட்டி, அடுப்பு, இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பொருள், அதாவது இது மட்டும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. இந்த மூடியோடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து நம்ம கையிலேயே ஈஸியாக, அதுவும் நம்ம தோட்டத்தில் வீட்டில் இருக்க மண் வச்சே நம்ம செய்யலாங்க. இதை வந்து நான் தோட்டத்தில் இருக்க மண் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பானை, அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மண் சட்டி, அதுக்கு தகுந்த ஒரு மூடிங்க, அப்புறம் வந்து ஒரு அடுப்பு, ஒரு விறகடுப்பு வந்து சின்னதாக செஞ்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு நிறைய டைம் விளையாடிப்போங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு அதுக்கு டைம் இருக்கிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு உருண்டை மண் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து தோட்டத்து மண்ணை நான் வந்து சளிச்சு எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது அந்த உருண்டையில் வந்து ஒரு நடுப்பகுதியில் மட்டும் இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தி கொடுங்க. உள்ளே வந்து அப்படியே அதை வந்து அழுத்திட்டே போங்க. இந்த மாதிரி சுற்றிட்டே அழுத்துங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு சைடு மட்டும் அப்படியே அழுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் குண்டாகவும் ஒரு சைடு ஒல்லியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே அழுத்தி கொடுத்துட்டே இருங்க. 2 விரலில் மட்டும் வச்சு அழுத்துங்க. அப்புறம் மேல் பகுதி வந்து கழுத்து பகுதின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றிட்டே கழுத்து பகுதிக்கும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து பகுதி கிடச்சிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் அந்த சுற்றி இருக்க பாகங்களெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். அதையெல்லாம் வந்து நம்ம கைகளெல்லாம் லைட்டாக வந்து அழுத்தி கொடுத்தா அதெல்லாம் சரியாயிக்குங்க. இப்போது அந்த தலைப்பகுதி வந்து லைட்டாக நம்ம கைகளெல்லாம் லைட்டாக தண்ணி, அப்பப்போ வந்து லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா லேசாக இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு அப்படியே தடவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும். பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு வந்து மேலே வைக்கிற மூடி மட்டும் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன உருண்டை வந்து சின்னதாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதையும் வந்து லைட்டாக அந்த மாதிரி சுற்றிட்டே அழுத்தி விடுங்க. 2 விரலுக்கு நடுவில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா மூடி ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே ஒரு சின்ன பால் வச்சு அதையும் லைட்டாக தண்ணி தொட்டு சுற்றியும் வந்து தடவி கொடுத்தீங்கன்னா அந்த பால் வந்து அது கூட ஒட்டிக்கும். இந்த பால் வந்து எதுக்குன்னா, நம்ம அந்த மூடி வந்து திறக்கும் போது கையில் பிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அந்த மூடி வந்து திறக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு வந்து மூடி ரெடி ஆயிடுச்சு. இது அடுத்தது இதுக்கு வந்து நம்ம கைப்பிடி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மூடி வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததுக்கு நம்ம கைப்பிடி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கைப்பிடிக்கும் ஒரு சின்ன மண் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை வந்து ஒரு எஸ் மாதிரி லைட்டாக உங்கள் கைகளாலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விடுங்க. உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு எஸ் மாதிரி வரணும். அப்போ தான் அது வந்து அழகாக இருக்கும், ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் மண்ணை கையில் எடுத்தாவே உங்களுக்கு தானாகவே இந்த மாதிரி செய்கிறதுக்கு தோணும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் இதை வச்சு நல்லா விரும்பி விளையாடுவாங்க. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீயில சுட்டுட்டா இது வந்து தண்ணியில் போட்டாலும் கரையாதுங்க. ஆனால் இது வந்து நம்ம சிம்பிளாக வீட்டில் அழகுக்காக வச்சுக்கிறோம் அப்படின்னா சுட தேவையில்லை. பட் நீங்கள் வந்து இதை ஏதோ யூஸ் பண்ண போகிறீங்க, குக் பண்ணுறக்கு அந்த மாதிரிலாம் வந்து மண் சட்டியெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரியே வந்து மண்ணில் செஞ்சுட்டு அதை வந்து தீயில வந்து நல்லா சுடணும். அப்போ தான் வந்து அது வந்து தண்ணியில் போட்டாலும் கரையாது. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து ஒட்டி கொடுத்தாச்சுங்க. நம்மளுடைய சூப்பரான ஒரு மண் பாத்திரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. Thank you.